யோ என்னையாது ஒன்னால இந்த ஐஸ்கிரீமோட சேர்த்து 150 ரூபாய் செலவாயிடுச்சு. 150 ரூபாய்க்கு போய் கஞ்சத்தனம் பண்றீங்களா சார்? என் பொண்டாட்டிக்கு பிரியாணி வாங்கி தர செலவே மாசம் 500 ரூபாய் வருது. இது வரைக்கும் வெளியே சொல்லிருப்பா சார்? பொம்பளைங்க வாய் அடைக்கணும்னா இந்த செலவெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது சார். இப்ப நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கங்க. கண்ணு இல்லாதவனுக்கு இலவச கண்ணாடி, காது ரெண்டுமே இல்லாதவனுக்கு இலவச காது மிஷின், தண்ணியே வராத இடத்துக்கு இலவச வாளி குடம், இப்படி சின்ன சின்ன பொருளா வாங்கி கொடுத்து பல பெரிய பிரச்சனைகளை மறக்கடிக்கல. அந்த மாதிரிதான் சார் நம்ம பொண்டாடி சரி இல்லைன்னா பொட்டு, பூவு, ஏர்பண்ணு, பிரியாணி, அல்வா, ஐஸ்கிரீம், இப்படி பல பொருளை வாங்கி கொடுத்து பல பிரச்சனைகளை சமாளிக்கிறேன் சார். மக்களை எப்படி ஏமாத்தணுங்கிறத கவர்மெண்டே சொல்லி கொடுக்கும் போது கேவலம் 150 ரூபாய் பிரச்சனைக்கு போய் 150 தடவை புலம்புறீங்களே சார். வாங்க சார் போய் அசத்துவோம். சிஸ்டர், உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு என்கிட்ட லிஸ்ட் கொடுங்க, நான் தவணை முறையில் வாங்கி தரேன். ஒரு டிவி, ஒரு கிரைண்டர், ஒரு சின்ன மிக்ஸி. அக்கா அப்படியே ஒரு பிரிட்ஜுக்கு சொல்லுங்க. சோறாக்கி வச்சா ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்குமா, கெட்டு போகாதான். தினம் யாரு இதுங்களுக்கு ஆக்கி கொட்டிட்டு இருப்பா? ஆளுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ், அவ்வளவுதானே சிஸ்டர்? போதும். மறந்துட்டேன் பாருங்க, துணி துவைக்கிற மிஷின் கொண்டு சொல்லி வைங்க, முடிஞ்சா அதையும் வாங்கிக்கலாம். போதுமா? போதும். அடி புறம்போக்கு பய வத்த மாவளே, ஏண்டி உன்னை சொகுசா பீச்சு கூட்டி வந்து வாய்க்குரிசியா பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிட சொன்னா உனக்கு துவைக்கிற மிஷின் வேணும், ஐசி வேற உனக்கு. குருவி பிரியாணியா? பீட்டர், யோ அங்கதான் தொல்லை தாங்க முடியல, நீங்க கூட்டி வந்திருக்கேன். இங்க வந்து லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் அவங்க கேட்டாங்க, நான் லிஸ்ட் போட்டேன். நான் என்ன சார் செய்யறது? அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா நாங்க மொட்டை அடிச்சுட்டு தான் போனோம். நீங்க மொட்டை அடிச்சுட்டு போங்க, சன்னியாசியா போங்க, எங்களுக்கு என்ன? இத பாருங்க, இவ்வளவு நாள் பொறுத்தது போதும். இனிமே எங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுத்தா நாங்க குடும்பம் நடத்துவோம், இல்லன்னா நீங்களே பாத்துங்க. பாலைஸ் கப்பைஸ் கோனைஸ், கோனைஸ் கப்பைஸ் பாலைஸ். போனா வராது, பொழுது போனா சிக்காது. ஐஸ் 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 ஐஸ். பாலை சாப்பிட்டா படிப்பு வரும், கப்பை சாப்பிட்டா கல்யாணம் ஆகும், கோனை சாப்பிட்டா குழப்பம் வரும், சீ குழந்தை பிறக்கும். ஐஸ் வாங்கி மச்சல காசு கூட இருந்தா நீ வாங்கிக்க. அங்கிட்டு வாங்க. ஐஸ் என்னையா அது? கப்பை சாப்பாலை சார். என்ன சார்? என்ன பீட்டர், ஆட்டோ வச்சிருந்தா இப்ப ஐஸ் வித்துட்டு இருக்க, என்னாச்சு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? பிள்ளைய பெத்தவங்க பிய்ய திங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆகி போச்சு சார் என் வாழ்க்கை. என்னையா சொல்ற? வேண்டாங்க வேண்டாங்க, என் பொண்டாட்டி ஆட்டோ வித்து பிள்ளைய கான்வென்ட்ல சேர்த்து விட்டான். இப்ப நடு ரோட்ல ஐஸ் வண்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன். அந்த பைபிள் 2 வகுப்பு போறதுக்குள்ள பிச்சை எடுத்தாலும் எடுப்ப போல் இருக்கு சார். சத்தியமா சொல்றேன் சார், வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போயிட்டான் சொல்றாங்க சார். அது சுத்த போய். இங்கிலீஷ் கான்வென்ட்ங்கிற பேர்ல பீஸ் வாங்கி சுரண்டி தின்னுட்டு இருக்கா சார். இது யாருக்காவது நாட்டுல புரியுதா சார்? நான் இது என்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சேன் தெரியுமா உங்களுக்கு? சரியா, இவ்வளவு கஷ்டப்படுறியே, ஒரு வாட்டி என்ன வந்து பாத்துக்கலாம்ல? எதுக்கு சார் நீங்களே கஷ்டப்பட்டு இப்பதான் மேல வந்திருக்கீங்க, இல்ல நான் வேற உங்களை கஷ்டப்படுத்தணுமா? அதெல்லாம் கிடைக்கட்டும்யா, நாளைக்கு காலையில என்ன ஆபீஸ்ல வந்து பாரு. எதுக்கு சார்? ஒண்ணும் பேசாத, வந்து பாரு. எதுக்கு வர சொல்றாரு? வயசு ஏற ஏற சும்மா ஜிவ்விட்டு இருக்காயா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ பார்த்து வேலைக்கு சேர்த்து வச்சவன் இப்ப காரு பங்களான்னு வசதியா இருக்கிறான். நீயும் 20 வருஷமா அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. என்னத்தை செஞ்சாரு பெருசா? இன்னும் வாடகை வீடுதான். அதுக்கு என்ன பண்றது? அந்த நாய் 4 இடத்து ஜாஸ்தியா படிச்சிருச்சு, சில சலுகை எல்லாம் செய்யறான். அந்த எம்எல்ஏ என்ன பெருசா படிச்சாரு? உனக்கு கேட்டு வாங்க துப்பு இல்ல. உன்னை நம்பி வந்திருக்க பாரு. ஏன் இனிமே வேற எவனையாவது நம்பி போறியா? எப்ப உன்னை நம்பி வந்தேனோ அப்பவே எல்லாம் போச்சு. இனிமே அவன் சீண்ட போறான். தெரியுது இல்ல, எனக்கு மட்டும் ரோஸ் இல்லையா? பழகிட்டானு பாக்குறேன். சந்தர்ப்பம் கிடைக்கிட்டு அந்த நாயை நான் வச்சுக்கிறேன். இந்த நேரம் பார்த்து அடம் பிடிக்காத. எதிர்கட்சியார் பார்த்தா என்ன நினைப்பா? வாடினா ஒண்ணும் குறைச்சல் இல்ல, வேணா விட்டுடு. ஐயா, பெரியய்யா கம்பெனி இழுத்து மூடுறதாவே முடிவு பண்ணிட்டாருங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாமளே புதுசா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறோம். யாரும் எதுக்கும் கவலைப்பட வேணாம். ஐயா, எங்க வயிற்றுல எல்லாம் பாலை வாத்துட்டீங்க. ஐயா, எங்க குழந்தை குட்டியெல்லாம் உங்களை காலங்காலத்துக்கு வாழ்த்தும் ஐயா, வாழ்த்தும். காக்கா கூட்டங்க, ஒருத்தனுக்கு பதவி உயர்வு கிடைச்சிட கூடாது, கோஷம் போட்டே கவுத்துருவீங்களே. சார் யார் தெரியுமா? முன்ன மாதிரி மேனேஜர் இல்ல, புதுசா ஆரம்பிக்க போற கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர். நான் அவருடைய பர்சனல் பிஏ. இனிமே எதுவா இருந்தாலும் நீங்க என்னத்தை கான்டாக்ட் பண்ணணும். சார் நீங்க போங்க. அண்ணன் மருகுபாட்டி பிஏ வாழ்க, அண்ணன் மருகுபாட்டி பிஏ வாழ்க. யாரு வாழ்கன்னு சொன்னது? நாங்க தானே. ஆளு 5 ரூபாய் எடுத்துங்க. சரி, இந்த பின்னால வாழ்கன்னு சொல்ல பாரு, அந்த நாய்களை எல்லாம் துரத்தி விட்டுரு. வண்டிகள்லாம் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கு, எல்லாத்தையும் மெக்கானிக்கல்ல விட்டு சரி பாத்துருங்க. இந்த பிரேக் டவுன் வச்சு பாருங்க, அந்த வண்டியும் சரி பாத்துருங்க. அதெல்லாம் பாத்துக்குவாங்க, உடம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கானுங்களே. டேய், இவன் ஐஸ் வந்து பையனாச்சு, எங்க வந்தா? இவர்தான் நம்ம டிரைவர். என்னது டிரைவரா? ஐஸ் வண்டி தள்ளுறதுப்பா, இது இன்ஜின் ஓட்டுறதாச்சே.
எங்கடா ஒரு 10 அடி ஓட்டு பாப்போம். ஐயோ, இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது? ஏம்பா, இவன் ஐஸ் வித்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா? பாரு, எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. டேய் ஐஸ் வண்டி, உயர கயிற புடிங்கி விட்டுறாதடா. என்ன அப்படியே நகர்த்திட்டே போலான்னு பாக்குறியா? யோ, முதல்ல டோர் ஒழுங்கா சத்தியா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறானே. ஒரு நல்ல டிரைவரா கிடைச்ச உடனே இந்த நாயை டிஸ்மிஸ் பண்ணு. டேய் ஐஸ் வண்டி, இத தூக்கிட்டு வா. ஹலோ, வண்டி ஓட்டுறது ஒண்ணுதான் என் வேலை, இந்த பொட்டி சட்டி தூக்குறதுதான் உன் வேலை. டேய், நான் யார் தெரியுமா? அவருக்கு பிஏ. பின்னா எங்க ஊர்ல என்ன அர்த்தம் தெரியுமா? எடுபுடி. உங்க ஊர் என்ன பெரிய ஜெனிவாவா? உலக சமாதானம் பேசுற ஊராடா? தொலைச்சு விடுவோம் படுவா. இந்த மிரட்டர் வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயாட சொல்லி உன் வேலைக்கே வேட்டு வச்சிருக்காமா. ஒரு லட்சியத்துக்காக ஐஸ் வண்டிக்காரங்கிட்ட எல்லாம் நான் பயப்பட வேண்டியதா இருக்கு. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பா? ஏங்க, நாளைக்கு பிரபுக்கு பிறந்த நாள். அந்த வீட்டுல இருக்கும்போது அவன் ஆசைப்பட்ட ஒரு கேக் கூட வாங்கி கொடுத்து அவன் பிறந்த நாளை கொண்டாட முடியல. இப்பதான் நமக்கு நல்ல வசதி வந்துடுச்சுல, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கொஞ்சம் நல்லா கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். நான் என்ன வேணான்னு சொல்ற மாதிரி இல்ல பேசுறேன். 10,000 ரூபாய் நான் 20,000 ரூபாய் செலவு பண்ணு, ஜாம் நடத்து. ஓகே? ஆமா, ஜாம்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க வராம இருந்துடாதீங்க. ஏதோ ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வரல, அதுக்காக குழந்தை பர்த்டேக்கு வராம இருப்பானா? யாருக்கு, பொண்ணுக்கா பையனுக்கா? பையனுக்கு தான். என்னமா ஒரு மாதிரியா பாக்குற? அண்ணா திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டேன்னா இனிமே அடிக்கடி நான் இந்த வீட்டுக்கு வருவேன். தம்பிக்கு நான் தான் பிஏ, பர்சனல் ஆளினால் ஐயம் தான். உட்காருங்க, சாப்பிடுங்க. ஐயே, வெஜிடேரியன் எனக்கு பிடிக்காதம்மா. நமக்கு எப்பவுமே இந்த கடிக்கிறது ஒடிக்கிறது தான் பிடிக்கும். நாங்க 2 பேரும் தான் மினிஸ்டர் பார்க்க போறோமே, போற வழியில ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து கடிச்சுக்கிறோம். ஏங்க, மினிஸ்டர் பார்க்கவா போறீங்க? ஆமா. உங்களை கூட்டிட்டு போய் பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஷாப்பிங்லாம் நான் வரணுமா? எவ்வளவு பெரிய பொறுப்பு வச்சு அலைஞ்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன். என்னைக்கே ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கீங்க, இன்னைக்கு எங்க கூட வரக்கூடாதா? மா, தம்பி முன்ன மாதிரி சாதாரண மேனேஜர் இல்ல, புதுசா நாங்க ஆரம்பிக்க போற ஃபேக்டரியில ஒன் ஆஃப் த பார்ட்னர். இவரை நம்பி பல கோடி ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நான் எம்எல்ஏவும் சேர்த்துதான். இதுல மட்டும் சக்சஸ் பண்ணிட்டாரு. அடுத்த வருஷம் உங்க குழந்தைங்க பிறந்தநாள் இந்தியாவில் இல்ல, லண்டன்ல தான். நான் கூட ஃபேமிலியோட சுவிட்ச்ல செட்டில் ஆகலாம்னு பாக்குறேன். இந்தியா கிளைமேட் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது. வர்மா, தம்பி அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாத. மிஸ்டர் சிவராமன், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மினிஸ்டர் போய் பாருங்க. வர்மா, லிஸ்ட் கொடு. பிறந்த நாளைக்கு என்ன வேணுமோ அதை நான் ஏற்பாடு பண்றேன். இதெல்லாம் ஒரு லட்சியத்துக்காகத்தான். இந்தப்பா, இந்த பால் கடை இங்க கொடு. ஏய், நீயா என்னடா வெள்ளஞ்சுலமா நிக்கிற? ஐஸ் வைக்க போல. அதெல்லாம் எப்பயே விட்டுப்பிடி இப்ப சிவராம் சார்ட்ட வேலைக்கு சென்றேன்டா. நீ அந்த எம்எல்ஏ கோஸ்ட்ல சேர்ந்துட்டியா? உருப்பட்டாப்லதான். நான் எதுக்கு அவரோட சேர்றேன்? இவர்கிட்ட வேலை வாங்குறேன். எதுக்கும் ஜாக்கிரதையாரு. இந்த பால் கடை இங்க கொடு. அயோக்கிய பசங்களா, திருட்டு பசங்களா, துரோகி பசங்களா, என்னடா 2 பேரும் கூடி கூடி பேசுறீங்க? என் சொத்தை எழுதி வாங்கலான்னு பாக்குறீங்களா? அதான் இனிமே என்ன எவனும் ஏமாத்த முடியாதுடா. பத்திரம் என் கையில. என்ன சிராத்த கிழவனுக்கு? நம்ம டுப்பாக்கிற அரசியல்வாதி இல்ல, மருகு வண்டி. இந்த கிழமை விட்டு எழுதி வாங்கிட்டு அல்வா கொடுத்துட்டான். அந்த அதிர்ச்சியில பைத்து முடிச்சு போச்சு. நீயும் மருகு வண்டி கொஸ்டில இருக்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. ஏய் பால்காரா, என்ன குல் பேஸ்கார கூட பேசிட்டு இருக்கிற? குரூப் சரிங்களா? ஏற்கனவே கோச் சேர்ந்தா அந்த சிகப்பு துண்டுக்காரன் உள்ள கம்பி எண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு அவனை நீ எஸ்கேப் ஆயிட்ட. இன்னொரு தடவை மாட்டின உன்னை கடா சட்டத்தை தூக்கி உள்ள வச்சிருவேன். கடா சட்டம் இல்லங்க, தடா சட்டம். அரசியல்வாதி எங்களுக்கு தெரியாதா? நாங்க வைக்கிறதாண்டா சட்டம். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். இது என்ன தெரியுமா? என்னடா? ஆசிடு. ஏற்கனவே அந்த கிழவனை ஏமாத்திருக்க, மரியாதை அந்த வீட்டை எழுதி கொடுத்துரு, இல்ல மூஞ்சி இருக்காது. ஆசிட்ட கையில வச்சுட்டு அலையறானுங்களே. என்ன பொக்க பக்க குல்பே கடத்தற போன வண்டியடா. கொஞ்சம் மரியாதையா பேசு. ஏற்கனவே வச்சிருந்த ஆட்டோவுக்கு 3 வீலு, இதுக்கு 4 வீலு. ஏத்துனா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. தள்ளு. இன்னும் ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே. இந்த நாய்களை கரெக்ட் பண்ணா தான் நம்ம வாழ முடியும். பத்மாமா, சார் ரெடியா இருக்காங்களா? இங்க வாங்க. நேத்து ராத்திரி என் வீட்டுக்காரர் நீங்க தானே கொண்டு வந்து விட்டீங்க? ஆமாம்மா.
என்னைக்குமே குடிக்காதவரு நேத்து ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு. நீங்க தெரிஞ்சவர் தானே, இது தப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? பத்மாமா, நாங்க வேலை பார்க்கிற இடமும் சாராய குடவுனு. அங்க இருக்கவனுக்கு பூரா முட்டா குடியாரனுங்க. அவனுக்கு ஏதாச்சும் பார்ட்டி கீட்டின்னு சொல்லி ஐயாவுக்கு ஊத்தி விட்டானுங்க. நான் என்னமா பண்றது? ஹலோ, ஹலோ, சிவராமன் சார் இருக்காரா? நீங்க யாரு? நான் அவரோட பிஏ. ஆஹா, பிஏவா? அவரை உடனே ஆபீஸ்க்கு புறப்பட்டு வர சொன்னேன்னு சொல்லுங்க. அவருக்கு வீட்ல வேலை இருக்கு, இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டார். இல்லங்க, அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. மினிஸ்டரை பார்க்கணும், கண்டிப்பா வர சொல்லுங்க. ஏய், நான் அவர் பொண்டாட்டி, அவர் வரமாட்டார்னு சொல்றேன். நீ என்னடி அவர் வர சொல்றது? வைடி போனே. யார் அவ? அவ பியமா ஐயாவுக்கு உதவி செய்யறதுக்காக பூசா போட்டிருக்காங்க. அவ ஆட்டும், அவ குளுக்குற குளுக்கும், அவ துணிமணியும், மொத்தத்துல இந்த தொழிலே எனக்கு பிடிக்கலமா. லட்சுமி, இது வந்துட்டேங்க. லட்சுமி, என்னங்க? ஆபீஸ்ல இருந்து ஏதாவது போன் வந்துச்சா? வந்துச்சு. அவருக்கு வீட்ல வேலை இருக்கு, வரமாட்டான்னு சொல்லி நான் தான் வச்சுட்டேன். ஏடி, உனக்கு அறிவு இருக்கா? ஒரு முக்கியமான வேலையா மினிஸ்டர் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். நீ ஏன் வரமாட்டேன்னு சொன்ன? போன் வந்தா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏங்க, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிறீங்க? ஏங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பண்ணணுங்கிற? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க வாங்க, வாங்க உட்காருங்க. இந்த பாருங்க. இதோ பார், எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. எதுவா இருந்தாலும் 10 நிமிஷத்துக்குள்ள சொல்லு. ஓகே? ஏங்க, பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு கூட டைம் கொடுக்குறீங்களா? இந்த பாருங்க, இதுக்கு முன்னாடி நமக்கு வசதி இல்ல. குழந்தைங்களை படிக்க வைக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலைக்கு போனீங்க. இப்பதான் நமக்கு ஒரு அளவுக்கு வசதி வந்துருச்சுல, அப்புறம் எதுக்குங்க இந்த வேலை? இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருப்போம். இந்த வேலையை விட்டுடுங்க. என்னடி பைத்தியக்காரத்தனமா பேசுற? ஏதோ நேரத்துக்கு வரும்ல, பையன் படுத்துக்க இருக்கும்ல, அதுக்காக வேலையை விட்டு சொல்றதா? இதோ பார், பீரியட்ல வேலை செஞ்சா முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். அட்ஜஸ்ட் பண்ற விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாங்க. வாழ்க்கையே போகும்போது எப்படிங்க ஒத்து போக முடியும்? வாழ்க்கையை போறவளுக்கு என்னடி ஆச்சுங்க? இதுக்கு மேல என்னங்க போகணும்? நேற்று பாட்டிட்ட சொல்லி தண்ணி போட்டுட்டு வீட்டுக்கு வந்தீங்க, அப்புறம் பிஏட்ட சொல்லி அவ பின்னாடி போவீங்க, இப்படியே போயிட்டு இருப்பீங்க. அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? நான் என்ன மர கட்டையா? இதோ பார், கண்டதை கற்பனை பண்ணிட்டு பேசுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. யாரு? நானா கற்பனை பண்றேன்? நீங்க தான் குடும்பத்தையே மறந்துட்டு கற்பனையில மிதக்கிட்டு இருக்கீங்க. ஏய், நான் மிதக்கிறேன். ஆமா, அப்படி இல்லைன்னா இந்த வேலையை தூக்கி போட்டுட்டு வர வேண்டியதானே? என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ இஷ்டப்பட்ட ஒரு வேலைக்கு போனோம், வேண்டாம் விட்டு வந்துடணுமா? நான் பைத்தியக்காரன் நினைச்சியா? ஏய், நீ தானே இந்த வேலைக்கு போட்டு சொன்னேன். ஆமா சொன்னேன், ஒழுங்கா இருப்பீங்கன்னு நினைச்சு சொன்னேன். இப்படி கெட்ட குட்டி சொன்னாவீங்கன்னு யாருக்கு தெரியும்? தேவையில்லாம பேசாத. நீ ஆசைப்பட்டது பணம், அதை வாங்கிட்டு வேலையை பாரு. அனாவசியமா விஷயத்துல தலையிடாத. உங்க விஷயத்துல நான் தலையிடலன்னா வேற யார் தலையிடுவா? அப்ப நான் இந்த வீட்டு வேலைக்காரியா? ஆமாடி, வேலைக்காரி தான். ஒரு புருஷ மனசை புரிஞ்சுக்கலாம். நீ எப்படி பொண்டாட்டி? என்ன சார் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் விடுங்க சார். பின்ன என்னையா எப்ப பார்த்தாலும் புரிஞ்சுக்காம தகராறு பண்றது? ஒரு மனுஷன் எவ்வளவு பொறுத்து போவான்? இதோ பார், இனிமே என் பேச்சை கேட்டு இந்த வீட்டுல இருக்கிறதா இரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. சிவராம் சார், நீங்க இன்னும் வீட்டுக்கு போலியா? என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? மனசுதான் சரியில்லை. வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா சார்? நேத்து பாட்டில தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன்ல, ஒரே தகராறு ஆயிடுச்சு. கோவத்துல வைஃபை போட்டு அடிச்சிட்டேன். அதான் மனசே சரியில்லை. சார், உங்களை மாதிரி பெரிய பிசினஸ்மேன் 24 hours திங்கிங்லயே இருப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டாதானே ஃப்ரீயா இருக்க முடியும். இதெல்லாம் வீட்ல இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார், சாப்பிடுங்க. ஸ்டெல்லா, நீ வந்து 2 நாள் தான் ஆகுது. நீ புரிஞ்சிட்ட அளவு கூட என் பொண்டாட்டி என்ன புரிஞ்சுக்கலையே, அதுதான் கவலையா இருக்கு. செல்லா, எனக்கு எம்எல்ஏவுக்கும் 24 years பழக்கம். ஒரே பெட்டு, ஒரே தட்டு. அந்த அளவுக்கு எங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி சிவராமனுக்கு எனக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி உனக்கு சிவராமனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி நம்ம 2 பேருக்குள்ள
ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி ஆகிடலாம். அதுக்காக தான். கையெடுங்க. என்ன சார் இவர் இப்படி பிஹேவ் பண்றாரு? யோ ஒரு பொம்பளை கிட்ட எப்படி நடந்துக்கிறது? கொஞ்சம் டீசன்சி வேணாம். சாராய கடையில வந்து டீசென்ட பத்தி பேசுறியா? இப்ப ஓம் பொண்டா டீம் இல்ல, ஏன் பொண்டா டீம் இல்ல. ஸ்டெல்லா ஒரு பப்ளிக் டெலிபோன் மாதிரி. எவன் வேணாலும் காசு போட்டு பேசலாம். வசதி இருக்கிறவன் எஸ்டேடியும் பேசலாம், ட்ரங்காரும் புக் பண்ணி பேசலாம். இல்ல செல்லா? யோ எழுந்திரியா. உன்னை யாரு இங்க வர சொன்னது? கொஞ்சம் மரியாதை எல்லாம் பேச போய வெளில. என்னை வெடிப்பு சொல்ற? ஆமா ஒன்னதான் போயா. கொஞ்சம் மரியாதை தெரியாத ஆளா இருக்கிய. என்னை சொல்ற? இந்த காம்பவுண்ட்ல இருக்க முடியாது. சார் சார் போயா. உன்னை அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். என் மேல கை வைக்க யாரா? சார் செல்லாவ என்ன பேசுறது கேளுங்க சார். செல்லா ஓம் பொண்டாட்டியாடா? போடா. பொம்பளை கிட்ட அசிங்கமா நடந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. போடா வெளிய. டேய் நீ எனக்கு கொடுத்த தொல்லைக்கு உன்னை எப்போ நான் வெளிய அனுப்பிச்சிருப்பேன். ஃப்ரெண்டா பழகிட்டேன்னு இத்தனை நாள் மன்னிச்சு விட்டேன். போடா வெளிய. ஏண்டா இத்தனை வருஷமா உன் கூட உயிருக்கு உயிரா இருந்த என்னை விட நேத்துக்கு வந்து இவன் தான் உனக்கு முக்கியமா போயிட்டானா? ஆமா இப்ப எனக்கு இவன் தான்டா தேவை, நீ தேவையில்லை. ஏண்டா என்கிட்டயே நீ டபுள் கேம் விளையாடுறியா? உன்னை நான் பாக்குறேன்டா. இந்த பார், நீ ஒரு முல்ல மாறினா நான் ஒரு கேப் மாறி, நீ ஒரு கேடினா நான் ஒரு ரவுடி. இந்தடா நம்ம ரெண்டு பேரும் ஹை ஸ்கூல்ல மீட் பண்ணி காலேஜ்ல படிச்சானவங்க இல்ல. நீ ஒரு சோடா புட்டினா நான் ஒரு சைக்கிள் செயின். உன்னை நான் பாத்துக்கிறேன்டா. டேய் பாத்துக்கடா. இந்த பார், உன்னை பழைய கேரா பிளாட்பாரத்துக்கே கொண்டு வந்து நிப்பாட்டல. என் பேர் மருகு மாட்டிலடா. பாக்குறேன்டா. டேய் போடா. சார் நான் என்னமோ நினைச்சேன், இது ஏதோ நடந்து போச்சு. அட அவன் கிடக்கிற விடுப்பா. ஸ்டெல்லா, சிவராமன் ரொம்ப குழம்பி போயிருக்கிறாரு. அவரை தெளிய வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. இந்த நிலைமையில அவரை வீட்டுக்கு அனுப்ப கூடாது. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போய் அவருக்கு என்ன வேணுமோ அதை செய். எஸ் சார். சிவராமன் போய் ரெஸ்ட் எடுத்துங்க. கூட்டு போமா. வாங்க சார். அணைச்சு கூட்டு போமா. அப்படித்தான். எல்லாம் அவன் செயல். ஃபேக்டரி திறக்க இடையில ஒரு நாள் தான் இருக்கு. உடனே எல்லாருக்கும் பத்திரிகை கொடுக்க ஏற்பாடு பண்ணு. எஸ் சார். ஸ்டெல்லா, சார். சிவராமன் கிட்ட சொல்லி மினிஸ்டர் கிட்ட நம்ம ப்ரோகிராம் ஞாபகப்படுத்த சொல்லு. ஓகே சார். இந்தாங்க சாவி. ஏன் கடை திறக்கல? அது ஏங்க கேக்குறீங்க? கொருக்குப்பேட்டையே பெரிய அமக்கலமா இருக்குதுங்க. அந்த மருகு பாண்டி நம்ம கடைக்கு எதிராக பெரிய கடையா திறந்திருக்காங்க. அப்படியா? அது மட்டும் இல்லைங்க சாமி, நம்ம கடை எங்க இருக்குதோ அங்கெல்லாம் போட்டிக்கு கடை திறப்பானுங்களா சாமி. ஒரு எம்எல்ஏவா இருக்கிறேன்னு பாக்குறேன். இல்லன்னா அவனை நானே தீர்த்து கட்டிடுவேன். இருக்கட்டும், அவனை வேற விதமா பாத்துக்கிறேன்.